அந்த நபர் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்ப அந்த ஊடக சந்திப்புக்கு சென்ற அந்த ஊடகங்களுக்கு தான் நான் இந்த பதிவை நான் முன்வைக்கிறேன். வணக்கம். தற்பொழுது ஒரு காணொளி ஒன்று சமூக வலைத்தளத்திலும் பரவி வருகிறது. அதே போல அந்த காணொளியை ஊடகங்களிலும் வெளியிட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் அருஞ்சித்தா தொடர்பாகவும் ஊடகவியலாளர் தொடர்பாகவும் அவர் அந்த காணொளியிலே கதைத்திருக்கின்றார். அந்த காணொளியிலே பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் ஏற்புடையதாக இருந்தாலும் அவர் அது சொல்லுகின்ற அந்த முறை அல்லது யாரை சொல்லுகின்றார் என்பதில் சில மாற்றங்கள் இருக்கிறது. அதனை தாண்டியும் பல விடயங்கள் அதிலே பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம். அதாவது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தற்பொழுது ஒரு காணொளி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். காணொளியை சில ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றன. அந்த காணொளியிலே அந்த பெண் குறிப்பிட்டிருக்கின்ற விடயத்தை நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். அது தொடர்பான காணொளியை இந்த செய்திக்கு பின்னர், அதாவது நான் கதைத்ததற்கு பின்னர் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அந்த காணொளியிலே அந்த பெண் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், அருஞ்சித்தாத் போன்றவர்களுக்கு முன்னால் எல்லாம் கொண்டு போய் ஏன் இவ்வாறு அந்த ஒளி வாங்கிய வைக்கின்றீர்கள், அதாவது மெய்க்கை வைக்கின்றீர்கள் என்கின்ற கேள்வியை அவர் எழுப்புகின்றார். அது தொடர்பான செய்திகளை ஏன் வெளியிட வேண்டும், ஊடகவியலாளர்கள் செம்மணி விவகாரம் தொடர்பாக அதெல்லாம் பெரிதாக வந்ததன் பின்னர், பேசப்பட்டதன் பின்னர் தான் செய்திகள் வெளியிட்டார்கள் என்பது போன்று அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இவர் சுருக்கமாக இவ்வாறு தான் அதனை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த அருஞ்சித்தாத் விடயம் தொடர்பாக அவர் குற்றம் சாட்டுகின்றார், அது தொடர்பாக பேசுகின்றார் சொன்னால் அது தொடர்பாக பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் அதிலே ஊடகவியலாளர்களின் பெயரை உள்ளே கொண்டு வந்ததால் அல்லது ஊடகவியலாளர்கள் என்று பொதுவாக கொண்டு வந்ததால் அது தொடர்பாக சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால், ஒரு ஊடகவியலாளர்கள் என்று சொன்னால் ஒரு மாவட்டத்திலே ஊடகங்களுக்கு செய்தி அனுப்பக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பார்கள். அந்த ரிப்போர்ட்டர்ஸை தான் தற்பொழுது இவர்கள் ஊடகவியலாளர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது அந்த பெண்ணும் ஊடகவியலாளர் என்று குறிப்பிடுகின்றார் என்று நினைக்கின்றேன். அதை தாண்டி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, யூடியூபர்ஸையும் அந்த பெண் ஊடகவியலாளர் தான் குறிப்பிடுகின்றாரா என்பது போன்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அது கயத்து கொண்டு போனதன் பின்னர் அதை பார்க்கலாம். ஆகவே அதற்கு முதல் இந்த விடயத்திற்கு வருவோம். எனவே ஊடகவியலாளர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார்கள். அதாவது செய்திகளை எடுத்து ஊடகங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அதே அவர்கள் சிலர் தங்கள் சமூக வலைத்தளத்திலும் அந்த காணொலியை வெளியிடுவார்கள். அந்த வகையில் அருஞ்சித்தாத்தின் விவகாரம் உங்களுக்கு தெரியும். துணுக்காயிலே புலிகளின் சித்திரவதை முகாம் ஒன்று இருந்ததாகவும், அங்கே 4000க்கும் மேற்பட்டோர் புதைக்கப்பட்டதாகவும், தமிழ் மக்களை அநியாயமாக அவர்கள் கொலை செய்தார்கள் என்றும், எந்தவித காரணமும் இல்லாமல் அவர்களை கொலை செய்தார்கள் என்றும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை அருஞ்சித்தாத்தும் அவரது மனைவியும் கூறியதாக பல்வேறுபட்ட செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு பிறகாக அருஞ்சித்தாத்தும் மனைவியும் சிங்கள ஊடகவியலாளரும் அந்த பகுதிக்கு சென்ற போது அங்கிருந்த மக்கள் அவர்களை விரட்டி அழைத்திருந்தார்கள். அதற்கு பிறகாக யாழ்ப்பாணம் சென்ற அருஞ்சித்தாத் மற்றும் மனைவி ஆகியோர் ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி அது தொடர்பான செய்தியையும் வெளியிட்டிருந்தார்கள். அது தொடர்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே அந்த பெண் கூறுகின்றார், ஊடகவியலாளர்கள் இவ்வாறு போய் கண்டவர்கள் முன்னுக்கெல்லாம் மெக்கை நீட்ட வேண்டுமா, இதெல்லாம் தேவையா, அவர்களை எல்லாம் ஏன் பெரிதாக்க வேண்டும், அவர்கள் புலிகளை வைத்து அரசியல் செய்கின்றார்கள், அந்த வகையில் தான் இவர்களும் செய்து கொண்டு போகின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனவே அருஞ்சித்தாத் எனப்படுகின்ற நபர் சொல்லுகின்ற கருத்திலோ அல்லது அவரது செயற்பாடிலோ அல்லது அவரது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையான செயற்பாடுகளிலோ யாருக்கும் அது ஏற்பில்லை. அதாவது ஊடகங்கள் இருக்கின்றவர்களும் அதனை ஏற்கவில்லை, ஊடகவியலாளர்களும் பெரிய அளவிலே ஏற்கவில்லை. ஆனால் அதனை தாண்டி ஊடகங்கள் அனைவரது கருத்துக்களுக்கும் அல்லது யார் கருத்து சொல்ல போகின்றார்களோ அனைத்திற்குமே அவர்கள் அதுக்கான சுதந்திரத்தை கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. இதேவேளை உங்களுக்கு ஒரு விடயத்தை நினைவுபடுத்த வேண்டும். புலிகள் அமைப்பு இலங்கையில் இருந்த போதே புலிகள் அமைப்புக்கு எதிராக பலர் பல ஊடகங்களில் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்திலே அவர்கள் ஒரு தனிநாட்டு கோரிக்கை முன்வைத்து போராடி கொண்டிருந்த காலகட்டத்திலே அவர்கள் தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைப்பதற்கு ஊடகங்களிலே சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டது. அதே போல பார்த்தீங்கன்னா அரசு தொலைக்காட்சியாக இருக்கலாம், தனியார் தொலைக்காட்சிகளாக இருக்கலாம், அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அதற்கான இடம் கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் புலிகள் அமைப்பு நடத்திய தொலைக்காட்சியிலே புலிகளுக்கு எதிராக விமர்சனம் முன்வைக்கக்கூடிய சுதந்திரத்தை புலிகள் கொடுத்தார்கள். அதுதான் ஜனநாயகம் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் ஒன்றும் சர்வதிகாரிகள் அல்ல. அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ, இந்த நாட்டு மக்களுக்கு எது சரியோ அந்த வகையில் தான் அவர்கள் சர்வாதிகாரிகளாக இருப்பார்களே தவிர நாட்டு மக்களின் கருத்துக்களை கேட்காத அளவிற்கு சர்வாதிகாரிகள் அல்ல. அதாவது வடகொரியாவை எப்படி கூறுகின்றார்களோ அதே போல ஒரு சர்வாதிகார நாடாக இல்லை சர்வாதிகார ஒரு அரசை அவர்கள் நடாத்தவில்லை. மாறாக சிங்கப்பூர் போன்ற ஒரு சர்வாதிகார
அரசை அவர்கள் நடத்தினார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். சிங்கப்பூர் என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு அது விளங்கும், இந்த அளவு நன்மை தரக்கூடிய சர்வதிகாரம் அது என்று. ஆகவே அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். எனவே அந்த வகையில் அவர்கள் சின்ன சின்ன நடைமுறைகள், அதே போல அதிகமான தண்டனைகளை அவர்கள் கொடுத்தார்கள். பெண்கள் விடயத்தில் சேட்டை விடுவர்கள், அதை தவிர அவர்களது லட்சிய போராட்டத்திற்கு துரோகங்கள் செய்கின்றவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அவர்கள் மிக மிக கரிசனையாக இருந்தார்கள். அதனால்தான் அந்த காலகட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பது உண்மை. அதனை தாண்டி இந்த சமூகத்திலும் பல குற்றச் செயல்கள் இல்லை, அதே போல போதை வஸ்துக்கள் இல்லை, பல பேர் மது அருந்த மாட்டார்கள். அப்போது இப்படி பல விடயங்கள் இங்கு நடந்து கொண்டிருந்தது. எனவே இவ்வாறுதான் அன்றைய கால சூழல் இருந்தது, நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே அங்கும் அப்போதும் அந்த கருத்து சொல்வதற்கான இடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவையெல்லாம் விமர்சனமாகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தாகவும் தான் இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத கருத்துக்களை கூறுவர்களாக அப்போது யாருமே இருக்கவில்லை. அந்த வகையில் அரசு தொலைக்காட்சி ஒன்றில் அதாவுல்லா அவர்களும் கருத்து கூறியிருந்தார், புலிகள் அமைப்புக்கு எதிராக கருத்தை கூறியிருந்தார். அதேவேளை பல அரசியல்வாதிகளும் கூறியிருந்தார்கள். அதனை தாண்டி ஒரு ஊடகவியலாளர்கள், ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் சொன்னால் அவர்கள் ஊடகங்கள் சொல்வார்கள் அந்த கருத்தை எடுங்கள், அங்கு போங்கள். அதே போல அது யாராவது பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். அதை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதுதான் அதிலே விடயமே தவிர ஊடகவியலாளர்கள் ஏன் போனார்கள், ஏன் அங்கே மைக்கை நீட்டினார்கள் என்று கூற முடியாது. அப்படி பார்த்தால் டக்ளஸ் சிவானந்தாவும் புலிகள் அமைப்புக்கு எதிரான ஒரு நபர் தான். சம்பந்தன் அவர்களும் புலிகள் அமைப்பை அளித்தபடியால் தான் திருவண்ணாமலைக்கு போய் வரக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறிய நபர் தான். சுமந்திரன் புலிகள் அமைப்புக்கு எதிராக கருத்து கூறிய நபர் தான். அப்படி இருக்கின்ற போது அவர்கள் மத்தியிலும் கொண்டே வைக்க முடியாது இவர் சொல்லுகின்ற கருத்தை பார்த்தால், அதாவது அந்த பெண் சொல்லுகின்ற கருத்தை பார்த்தால். ஆகவே இங்கு கருத்து சுதந்திரம் என்பது அனைவருக்குமே பொதுவானது. ஆனால் அதனை தாண்டி நீங்க சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இதனை எல்லாம் ஏன் போட வேண்டும், இதனை எல்லாம் ஏன் ஊடகங்களிலே பதிவிட வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். எனவே அந்த விடயத்தில் நான் ஒரு கருத்தை கூறுகின்றேன். அது எனக்கும் தோன்றிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், அதாவது தென்னிலங்கையில் இயங்குகின்ற தமிழ் தொலைக்காட்சி பிரபலமான தமிழ் தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சிகளில் காணி பிரச்சனைகள் தொடர்பாகவோ மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாகவோ ஏதாவது செய்திகளை போட சொன்னால் அவர்கள் போட மாட்டார்கள். ஆனால் அருண் சித்தார்த்தின் அந்த வீடியோவை, அந்த ஊடக சந்திப்பை அவர்கள் அதிலே போட்டு இருக்கின்றார்கள். அதே போல ஏனைய சில ஊடகங்களிலும் அதனை போட்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை விட்டு அவர்கள் அதனை போட்டிருக்கிறார்கள். அதாவது இங்க ரிப்போர்ட்டர்ஸை நான் போல சொல்லவில்லை. ரிப்போர்ட்டர்ஸ் இங்கு ஊடக சந்திப்பு நடாத்தினால் அதனை எடுத்து அனுப்புவார்கள். அங்கு இருக்கின்ற எடிட்டர்ஸ், அதாவது நியூஸ் எடிட்டர்ஸ் தான் அதை பார்க்க வேண்டும். அதே போல தலைமைச் செய்தி ஆசிரியரும் இருப்பார், அவர் தான் அவர்களை பார்க்க வேண்டும். ஆனால் இன்று சரியான நபர்களே வேலைக்கு அங்கு இல்லை. அதாவது ஒரு ஆலை தொழிற்சாலைகளில் வேலை செய்தவர்களையும் அதே போல தொலைபேசி நிறுவனங்களில் வேலை செய்தவர்களையும் கொண்டு வந்து வேலைக்கு வைத்துவிட்டு அவர்களுக்கும் இங்கு என்ன நடக்கின்றது தெரியாது. ஆகவே ஒரு ஊடகமாக அவர்கள் யோசிக்கலாம் என்னவென்று சொன்னால், இன்று செம்மணி தொடர்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செம்மணிக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இங்கு தற்பொழுது இருக்கின்றார்கள். அதாவது இலங்கை அரசாங்கம் இருக்கின்றது, அதே போல அது சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரிகள் இருக்கின்றார்கள், அப்படியானவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அது தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளை அதை குழப்பும் விதமாக, அதை திசை திருப்பும் விதமாகத்தான் சித்தார்த்த நடவடிக்கை இருக்கிறது என்பது புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆகவே அவர் ஒரு விடயத்தை கொண்டு வருகின்றார், அதுவும் முற்றாக அழிந்ததாக கூறப்பட்ட ஒரு அமைப்பு தொடர்பாக அவர் பேசுகின்றார். ஆகவே அப்படி இருக்கின்ற போது அவர்கள் வந்து திருப்பி பதில் சொல்ல போவதும் இல்லை, அதேவேளை அவர்களுக்கு தண்டனை கொடுக்க நினைத்தால் கொடுக்கவும் முடியாது. ஆகவே அது ஒரு தேவையற்ற விடயம் என்பது தெரிகிறது. அதனை அந்த ஊடக நிறுவனங்கள் புறக்கணிக்கலாம். ஆனால் ஊடக நிறுவனங்களும் இதற்கு இசைந்து போகின்றது என்கின்ற ஒரு நிலையை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. அதாவது ஏராளமான மக்கள் பிரச்சனை இருக்கின்ற போது அரிஞ்சித்தாத்தின் கருத்தை வெளியிடுகின்றார்கள் என்கின்ற பொழுது சில சந்தேகங்கள் எழத்தான் செய்கின்றது. அந்த கருத்து அவ்வாறு அமைந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதுதான் எனது பார்வையாக இருக்கின்றது. ஆகவே ஊடகவியலாளர்கள் மீது புலை சொல்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. அதேவேளை செம்மணி விவகாரம் தொடர்பாக எல்லாம் ஊடகவியலாளர்கள் சரியாக செய்திகளை பதிவிடவில்லை. அந்த பிரச்சனை எல்லாம் பெரிதாக வந்ததன் பின்னதான் செய்திகளை பதிவிட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கின்றீர்கள். எனவே நீங்கள் ஒருவேளை ஊடகவியலாளர்கள் என்று கூறி யூடியூபர்ஸ்களையும் இதற்குள்ளே கொண்டு வருகின்றீர்களா, அல்லது முகநூல் போராளிகளையும் இதற்குள் கொண்டு வருகின்றீர்களா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஊடகங்கள் தொடர்ந்து அது தொடர்பாக ஆரம்பத்திலிருந்து இன்று வரை செய்திகளை வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. அதனை நீங்கள் பார்க்கவில்லையா என்பது தொடர்பாக தெரியவில்லை. அதாவது அந்த பெண் பார்த்தாரா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் எப்போது அது பெரிய பிரச்சனையாக வந்தது, அனைவருமே கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக அது மாறியது என்று கேட்டால், அந்த செம்மணியிலே அணையா விளக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது சிவிகே சிவஞானம் உள்ளிட்டவர்களை துரத்தி அடிக்கின்ற போதுதான் அனைவரது பார்வையும் அந்த பக்கம் திரும்பியது. ஆனால் அதற்கு முன்னரே தொடர்ந்து செய்திகள் வெளியிடப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. அங்கு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கிருபாகரன் எனப்படுகின்ற நபர் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கிற்காக சுபாஷ் அவர்கள் முன்னிலையாகி வாதாடி இருந்தார். அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடக பேச்சாளர் சுபாஷ் அவர்கள் அந்த வழக்குக்காக வாதாடி இருந்தார். அதற்கு பிறகாக அந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி பல விடயங்கள் நடந்தது. அது தொடர்பாக எல்லாம் செய்திகள் வெளிவந்து கொண்டுதான் இருந்தது. இவ்வாறெல்லாம் பல விடயங்கள் நடந்து கொண்டிருந்த போதெல்லாம் செய்திகள் வெளிவந்து கொண்டுதான் இருந்தது. அப்போதெல்லாம் இந்த பெண் கவனித்தாரா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. ஆனால் சமூக வலைதளத்தில் பலரை கதைப்பார்கள், அப்படி கடந்து சென்று விட்டால் பரவாயில்லை. ஆனால் அதனை கூட சில ஊடகங்கள் எடுத்து செய்தி வெளியிடுகின்றன. ஆகவே தான் இதிலே விளங்குகின்றதா நான் ஏன் முதல் ஊடகங்களை குறை கூறினேன் என்று. எனவே ஊடகங்களுக்கு எதை போட வேண்டும் எதை போடக்கூடாது என்று தெரியாது என்பது உங்களது காணொலிகளை ஊடகங்கள் போட்ட போதே
நான் அறிந்து கொண்டேன். அதுதான் மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தெளிவூட்டலாக இருக்கின்றது. இவ்வாறுதான் இங்கு ஊடகங்கள் இருக்கின்றது. அது அந்த ஊடக நிறுவனங்கள் நடக்கின்ற ஒரு விடயங்களாக இருக்கின்றது. அதேவேளை ஊடகங்கள் தற்பொழுது அதிகரித்ததன் விளைவும் இதுவாக இருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக ஊடகவியலாளர்கள் மீது பிழை சொல்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. இல்லை, தற்பொழுது அவர்கள் எந்த அஜெண்டாவில் இதனை கொண்டு வருகின்றார்கள் என்பதெல்லாம் ஊடகங்கள் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். எனவே அது தொடர்பாக சிந்தித்து அவர்கள் செயற்பட்டிருக்கலாம் என்பதும் ஒரு விதத்தில் தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் விடுதலைக்காக இயங்குகின்றோம் என்று சொல்லிக் கொள்கின்ற ஊடகங்களை பார்த்து கேள்வி எழுப்பதற்கான உரிமை மக்களிடம் இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். இந்த டிக்டாக்ல வந்து காணொளி போடக்கூடாதுன்னு சொல்லி நான் இருந்தாலும் சில காணொளிகள் வந்து எங்களை உணர்ச்சி வசப்பட வைக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செம்மணி சம்பந்தமான விடயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோமாளி ஒன்று வந்து கருத்துக்கள் சொல்லிக்கொண்டு அது சம்பந்தமான காணொலிகள் இங்க பரவி கொண்டிருக்கின்றது. அப்ப நான் அந்த கோமாளி பற்றி இங்க கதைக்கு வரையில நான் நேற்று ஒரு காணொலி பார்த்திருந்தேன். அந்த நபர் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்ப அந்த ஊடக சந்திப்புக்கு சென்ற அந்த ஊடகங்களுக்கு தான் நான் இந்த பதிவை நான் முன்வைக்கிறேன். இப்ப சமூகத்துல வந்து ஒரு பொறுப்பான ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த ஊடகங்கள் தானே, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த தன்னுடைய ஒரு அரசியல் இருப்பை வந்து வச்சு கொள்றதுக்காண்டி இப்படி ஒரு கதையை பிரட்டி தன்னை வந்து பிரபலியப்படுத்துறதுக்காண்டி ஒருவர் செய்யக்கூடிய வேலையை எல்லாரும் அறிவார்கள். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்துறாருன்னு சொன்னா அதுக்கு நீங்கள் ஒலிவாங்கிகளையும் உங்களுடைய வீடியோ கேமராக்களையும் கொண்டு சென்று அவர் கூறக்கூடிய பொய்யான கருத்துக்களை எடுக்கிறீங்க. அவர் கூறுற கருத்து சரியோ பொய்யோன்றது அடுத்த விஷயம். முதல்ல அவர் யாருன்றதை வந்து நீங்கள் யோசிக்கணும். ஒரு அரசியல் கட்சி, ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆளுன்னா பரவாயில்ல. நீங்கள் அதை செய்யறீங்கன்னு சொன்னா சரி, நீங்க செய்யுங்க, பிரச்சனை இல்லை. அது யாருடைய கருத்தா இருந்தாலும் நீங்க அது பிரசுரிக்க வேண்டியது உங்களுடைய ஒரு கடமைன்னு சொல்லலாம். ஆனா இதே நீங்கள் ஆரம்பத்துல செம்மணி வந்து தோண்டப்படும் போது நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட முதலாக செம்மணி தோண்டப்படும் போது நீங்கள் எல்லோரும் அங்கே பிரசன்னமாயிருந்தீர்களா? நிச்சயமாக இல்லை. அது சூடு பிடிக்க வலிக்கிட்ட அப்புறம் இன்றைக்கு வந்து இவ்வளவு மனித எச்சங்கள் வந்து எடுக்கப்பட்ட அங்க போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்ட அப்புறம்தான் இது ஒரு பெரிய விடயமாக எல்லாராலையும் அறியப்படுது. சரி, நீங்கள் எல்லாம் சரியான ஒரு ஊடகமா இருந்தா அன்றைக்கே வந்து அந்த விடயத்தை வந்து எல்லாருக்கும் எடுத்து சென்றிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதங்கள் கழிந்துதான் தென்னிலங்கையில கூட அந்த விடயங்கள் வெளியில வந்தது. இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே அந்த விடயங்களை நீங்க தமிழ்ல, சிங்களத்துல, ஆங்கிலத்துலன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதால எந்த பிரயோசனமும் கிடையாது. இப்படி சமூகத்துல ஒரு பிரபலியமான ஒரு நேர்மறையான விஷயம் மக்களிடையே வந்து பரவும் போது அதை நீங்கள் படம் பிடிச்சு போடுறதால உங்களுடைய பக்கங்களுக்கு, உங்களுடைய செய்திகளுக்கு வந்து வரவேற்பு கிடைக்குது, உங்களுக்கு உழைப்பு கிடைக்குதுன்றக்காக நீங்க எதையும் செய்வீர்களா? ஊடக தர்மம்ன்றதை நீங்க பின்பற்றுவது கிடையாதா? பார்க்க போனீங்கன்னா எல்லா ஊடகங்களும் அதில் பாத்தீங்கன்னா அந்த ஒலிவாங்கியில பார்க்கவே தெரியுது. அவர் ஒரு பெரிய ஒரு ஆளுன்னு கூப்பிட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு தேவையற்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கிறது. என்னன்னு சொன்னா, நாங்கள் போர்ல வந்து புலிகளை தோற்கடித்து விட்டோம், நாங்கள் வென்று விட்டோம்னு சொல்லக்கூடிய தென்னிலங்கையில இன்று வரைக்கும் புலிகளை வைத்துதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பெரிய கட்சியா இருந்தாலும், எந்த பெரிய இனவாதியாக இருந்தாலும் புலிகள் இல்லாமல் இங்க அரசியல் இல்லை. அப்படி இருக்கும்போது இது ஒரு என்னன்னு சொல்றது, கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ். அந்த வைரஸ் கூட இப்படியான விஷயத்தை தான் தூக்கி வச்சு அரசியல் செய்ய மாட்டது எல்லாருக்கும் தெரியும். அது கூப்பிட்டு வச்சு கணக்கு எதுவெல்லாம் காட்சி கொண்டு அதையெல்லாம் ஒரு செய்தின்னு சொல்லி வெளியிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சமூகத்துல வந்து என்ன மாதிரியான பொறுப்பை வந்து நீங்கள் நிலைநிறுத்துகின்றீர்கள்? இந்த மக்களுக்காண்டி என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு செய்தியை நீங்க வெளியிடுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறது. எனக்கு சரியான ஆத்திரமாக இருந்த என்னன்னு சொன்னா, இந்த செம்மணி விவகாரம் வந்து ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருந்தனால் எந்த ஒரு ஊடகத்திலையும் சரியான முறையில வெளியிடப்படையில்லை. பிறகு அந்த போராட்டத்துக்கு கூட அந்த போராட்டம் ஆரம்பிக்கிறான்னு சொல்லுவோம், அதை கூட ஒழுங்கா பிரசுரிக்கல. பிறகு 2வது நாள் 3வது நாள் தான் அது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக அங்க நடந்த குழப்பங்களை பற்றியெல்லாம் கதைக்க வலிக்கிட்டீர்களே தவிர சரியான முறையில எந்த ஊடகம் இதை கொண்டு சென்றது? அது மட்டும் இல்ல, செம்மணி விவகாரம் மட்டும் இல்ல, நிறைய விடயங்கள் அப்படித்தான். சமூகத்துக்கு தேவையான விடயங்களை வந்து நீங்க சரிவர செய்வது கிடையாது. ஏதாவது உண்டு அங்க என்னன்னு சொல்றது, ஒரு வைரலாக வலிக்கிட்டு அது எதுவாக இருந்தாலும்
அது சமூகத்துக்கு வேண்டாத ஒரு பொருளாக இருந்தாலும் வேண்டாத ஒரு செய்தியாக இருந்தால் அதை நீங்க முன்னிலைப்படுத்தி கொண்டு போடுவீர்கள். இப்ப பார்க்க போன எல்லா ஊடகங்களும் அப்படித்தான் செய்யுது. எந்த ஒரு ஊடகம் அதுல விதிவிலக்கு இல்லாம செய்யுது. அப்ப இங்க வந்து நாங்கள் கோமாளியை பற்றி கதைக்கிறோம். கோமாளியை பெரிய ஆளாக்கக்கூடிய இந்த மாதிரி பொறுப்பில்லாத ஊடகங்களை பற்றி தான் கதைக்க வேண்டியது. நீங்க இந்த இப்படியான ஊடகங்களை வந்து மக்கள் முதல்ல புறக்கணிக்கும். சரியா? ஏன்னா மக்களை நேரடியா இறங்கி வீதிக்கு இறங்கி போராடுகின்றார்கள், வீதிக்கு இறங்கி கேள்வி கேட்கின்றார்கள் இந்த மாதிரியான ஆட்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஊடகங்களின் செய்திகளை பார்க்க கூடாது. இந்த ஊடகங்கள் எல்லாம் வெறும் உழைப்பை மட்டும்தான் பார்க்கின்றது. அந்த காலத்திலேயே உயிரை கொடுத்து வேலை செஞ்சார்கள் நிறைய ஊடகவியலாளர்கள். சகோதரன் இமலராஜன் எல்லாம் வந்து உண்மையான செய்திகளுக்கும் உண்மையான நியாயத்துக்கும் வந்து தங்களுடைய உயிரை கொடுத்து சமுதாயத்துக்காக மக்களுக்காக ஊடக தர்மம் பேணிய ஊடகவியலாளர்கள் வாழ்ற இந்த மண்ணில இப்படியான ஊடகங்கள். நன்றி. வணக்கம். இந்த டிக்டாக்ல வந்து